கிரியேட் பண்றதுக்கு Node.js அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த Node.jsங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மென்ட். இத இன்ஸ்டால் பண்ணா தான் அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவோம். Node.js அப்படின்னு கூகுள் குரோம்ல டைப் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இங்க லெஃப்ட் சைடு லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் டவுன்லோட் ஆனதும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு 4 தடவை கேட்கும். அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டோமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்க நம்ம இப்ப இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நோடு ஸ்பேஸ் -v இப்ப அந்த இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த நோடோட வெர்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நோடோட வெர்ஷன் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ தெரியுது. அதே மாதிரி npm வெர்ஷனையும் செக் பண்ணிடுவோம். ஸோ இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ நமக்கு இப்போ வந்து நோடு ஒர்க் ஆகுது. இங்க வர வெர்ஷன்ஸ் வந்து இப்போ நான் இன்னைக்கு தேதிக்கு டவுன்லோட் பண்ணது இந்த வெர்ஷன். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உள்ள வெர்ஷன் டிஃபர் ஆகலாம். ஸோ இந்த டிஃபரன்சியேஷனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் நோடு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் விண்டோஸ் சில ஒரு ரியாக்ட் ப்ராக்டிஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். நான் அதுக்குள்ள தான் ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ண போறேன். அங்க போயிட்டு மேல அட்ரஸ் பார்ல கிளிக் பண்ணி சிஎம்டின்னு இது பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு அப்படி பண்ணேன்னா எனக்கு இந்த பாத்துல இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மேல அட்ரஸ் பார்ல போய் சிஎம்டின்னு கொடுத்தேன். இங்க வந்து இப்ப ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்குரிய கமாண்ட் npx create react app அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேம கொடுக்கணும். இப்போ நான் fog அப்படின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து இன்ஸ்டால் ஆகுது. அந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிக்கும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் ஆகும்னா இப்போ பாருங்க. ஸோ இங்கே வர ஃபாக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளதான் இப்போ ஒவ்வொரு ஃபைலா இம்போர்ட் பண்ணோம். bloody sweet, 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 sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. ஸோ லாஸ்ட் இந்த ஹாப்பி ஹேக்கிங் வந்துச்சுன்னா ஸோ கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நமக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ ஃபோல்டர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரியாக்ட் ஜேஎஸை ரன் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்குரிய கமாண்ட் வந்து npm start. ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து ரியாக்ட் ப்ராக்டிஸ் அந்த ஃபோல்டரில் இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டுக்குரிய உள்ள போகணும். ஸோ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸோ இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அதே சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஃபாக் வந்துருச்சு. நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு இப்போ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். npm start. ஸோ npm start. ஸோ நமக்கு இப்போ டிஃபால்ட் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோடனே டிஃபால்ட்டாக காமிக்கிறது இது. ஸோ நம்ம இந்த இதை எடிட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம இப்போ வந்து விஎஸ் கோடை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் சிஎம்டி போயிட்டு நான் இங்கே வந்து கோட் ஸ்பேஸ் டாட் அப்படி கொடுத்தா இந்த ஃபைல் லொகேஷன் வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ விஎஸ் கோடு ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இதை சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு VS கோட் வச்சுக்கிறேன். இப்போ இங்க app.js இருக்கு. ஸோ இந்த இடம் தான் இங்க ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்க டிஃபால்ட்டா அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்க என்ன டைப் பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடிட் எஸ்ஆர்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து இதை எடுத்துட்டு லாஜிக் மேட் சிம்பிள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம அங்கே NPM ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணனால இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம VS கோட்ல இருந்தே இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் அமைக்கி இதுதான் போகணும். இல்லைன்னா இங்கே போய் நியூ டெர்மினல் கொடுத்தாலும் இது ஓப்பன் ஆயிரும். இங்கே போயிட்டு NPM, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். NPM ஸ்டார்ட் அப்படி கொடுத்தீங்கனாலும் இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். இந்த சைடு விட்டுரு. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து இங்கே வந்து லாஜிக் மென்ஷன் பண்ண மாற்றினது ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே ஜஸ்ட் நான் சேவ் தான் முடியும். அங்கே ரீலோட் கூட பண்ண மாட்டேன் பாருங்க. சேவ் பண்ணோன்னே இங்கே மாறிடுது. ஸோ இந்த இடம் தான் இது. இதுதான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கோடில் எடிட் பண்ணுற வரையும் நம்ம போட்ட கைடன்ஸ். தேங்க்யூ.